வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு எல்லாம் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நம்ம தலைவன் ஃபுட்பால் உலக ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா கல்யாணம் பண்ணிட்டாப்புல. 10 வருஷ காதல், 5 பிள்ளைகள். அது இதெல்லாம் தாண்டி இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால், இந்த அத்லெட்டிக்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரர், பெரிய பேர் புகழ் கொண்டவர், பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர். ஆனால் இருந்துமே பார்த்தீங்கன்னா, அவரோட கல்யாணம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தனிப்பட்ட முறையில் அவங்க 5 குழந்தைங்க, நெருங்கின சொந்தக்காரங்க இவங்க மத்தியில் போர்ச்சுகல்ல ஒரு கடலோர நகரத்தில் கேஸ்கைஸ் அப்படின்ற ஒரு அழகான போர்ச்சுகல் கடலோர நகரத்தில் தான் நடந்திருக்கு. போர்ச்சுகல்லோட அவங்களோட வரலாறு படி அந்த நகரம் வந்துட்டு ரொம்ப பழமையான நகரம். இப்போ நம்மளுக்கு இந்த மதுரை அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பழமையான நகரம், ஒரு வரலாற்று சிறப்பு இந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த நகரம்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி ரொம்ப சிம்பிளாக ஆடம்பரம் வேறு யாருக்குமே தெரியாமல், ஏன்னா ஃபேன்ஸ் அதிகம் அவருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு பெருசாக இந்த அம்பானி வீட்டு கல்யாணம், அந்த மாதிரி பெரிய பெரிய இடத்து கல்யாணம் அப்படின்றப்போ பெரிய இடத்து கல்யாணம் அப்படின்றப்போ தடபுடலாக பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய பணக்காரன். அவர் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அதனால தான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு பெருசாக டேட்டு போட மாட்டார். ஏன் போட மாட்டார்னு கேட்டால் பிளட் டொனேட் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறையா சொல்லுவார். அந்த மாதிரி அதனால தான் இப்போ நான் டேட்டு போடாமல் இருக்கிறது காரணமும் அந்த மாதிரி தான். சரி, ஓகே, இதெல்லாம் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு தான் போடணுன்னு ஆசை இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும்போது சரி, ஓகே, இதில் நல்லதுன்னா கெட்டது அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ பிளட் டொனேட் பண்ண முடியாது. இப்போ இன்கேஸ் நம்ம வீட்டில் யாருக்காவது ஏதாவது அவசர நிலை கொடுத்தாகணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி இருக்கையில் அது உண்மையாக பொய்யாண்டதெல்லாம் அடுத்து சரி, ஓகே, எதுக்கு அதை போட்டாலும் அடுத்து எடுக்கிறது வந்து வேணான்னு முடிவு பண்ணிட்டோம், எடுக்கிறோம்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றப்போ தேவையில்லாமல் இது பண்ணிட்டு போவோம். அதுக்காக தான் அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கலாம், ஒரு இன்ஸ்பிரேஷனாக. இப்போ இந்த கல்யாணமே இந்த இவங்களை ஜார்ஜியானா ராட்ரிகஸை எப்படி சந்திச்சிருக்காருன்னா, ஸ்பெயினில் ஒரு கூச்சி ஷோரூமில் போயிருக்காரு. கண்டதும் காதல் வந்திருக்கு தலைவருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷம். இந்த 10 வருஷத்தில் எவ்வளோ நல்லது கெட்டது நடந்திருக்கும். பிள்ளைகளே அவங்களுக்கு அந்த மொத்தம் ரொனால்டோவுக்கு 5 பிள்ளைகள். அதில் 2 ஜார்ஜியானாவோட பெற்றிருக்காரு. 2 பேர் இந்த மாதிரி இந்த 10 வருஷத்தில் எவ்வளவோ நல்லது கெட்டது அந்த மாதிரி போயிருக்கும். அது போக இவருக்கு அது அவங்க வரதுக்கு முன்னாடி இருந்த ஒரு காதலியோட ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கு அடுத்து 2 வாடகை தாய் மூலியமா சரோகசி. இப்போ இந்த விஸ்வநாதன் சென்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம நயன்தாரா விக்னேஷ் சிவன் பெற்ற மாதிரி அந்த மாதிரி 2 குழந்தை வந்து பெற்றிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த 10 வருஷமும் பார்த்தீங்கன்னா அந்த 5 குழந்தைங்களும் தான் குழந்தை மாதிரி தான் ஜார்ஜியானா நடத்தியிருக்காங்க. அப்படின்றப்போ இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஒரு மாதிரி தலைவன் வேற லெவல்ன்ற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு தடவை சரி பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த குழந்தைங்களையும் சரியாக பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு, அவங்களுக்கு பிறக்காத அந்த மற்ற 3 குழந்தைங்களையும் ஒழுங்காக பார்த்துக்கிறாங்களா, இந்த மாதிரி இது பண்ணிட்டு இதுக்கு மேலே ஒரு ஆணுக்கு என்ன வேணும். தன்னோட தான் மூலியமாக வந்த குழந்தைங்கள வந்துட்டு தான் குழந்தைங்க மாதிரி இந்த பொண்ணும் பார்க்குதுன்றப்போ வேற என்ன வேணும் அப்படின்றப்போ இந்த 10 வருஷம் காதல், 5 குழந்தைகள், இப்போ கடைசியில் திருமணத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. 2025 பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2026 ஆகஸ்ட் 11 அந்த கேஸ்கைஸ் அப்படின்ற போர்ச்சுகல் நகரத்தில் திருமணம் பண்ணிட்டாங்க. அது சிம்பிளாக பண்ணிட்டு, பண்ணதே யாருக்கும் தெரியல. பண்ணிட்டு அவங்களோட அந்த கேஸ்கைஸில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஆயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு வில்லா வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 3 ஆண்டு அதை பார்த்து பார்த்து செதுக்கி கட்டியிருக்காராம். அதில் தான் வந்துட்டு அவங்க திருமணம் நடந்திருக்கு. நடந்து முடிஞ்சுட்டு இவர் இன்ஸ்டாகிராமில் 2 பேரும் வந்துட்டு அந்த மோதிரம், திருமண மோதிரத்தை காமிச்சு போட்டிருக்காரு ஒரு புகைப்படம். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் இவருக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னே தெரிஞ்சிருக்கு. இந்த மீடியா, அப்புறம் இந்த ஃபேன்ஸ், அந்த மாதிரி ஆரவாரம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக பண்ணியிருக்காரு. இது இன்னும் நம்மளை வந்துட்டு என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் அவர் மேலே மரியாதை, அந்த அன்பு வந்துட்டு கூட தான் செய்யுது. ஏன்னா இப்போ அவர் எப்படி எவ்வளோ, ஏன்னா அவர் வந்துட்டு அவர் அடித்தட்டுலேருந்து நம்மள மாதிரி அடித்தட்டுலேருந்து புவர் டு ரேட் டு ரிச்சஸ்ட்ன்ற இதுக்கு வந்து பொருத்தமாக இருப்பார். அப்படின்றப்போ பணத்தோட மதிப்பு தெரியுது, எது எதுக்கு செலவு பண்ணணும், எது எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. அந்த மாதிரி எளிமையாக முடிச்சிருக்காரு. இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா இது வெளிவராதது காரணம் நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்துட்டு இப்போ இந்த விக்னேஷ் சிவன், நயன்தாரா வித்த மாதிரி வித்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பணம் வர்றதுக்கான ஒரு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இதுவாக பார்த்துருக்காரு. அந்த மாதிரி வந்துட்டு வீண் செலவு, ஆடம்பர செலவு அப்படின்ட்டு உலகத்தில் இருக்க பணக்காரன்லாம் கூப்பிட்டு அவன்கிட்டே பணம் இருக்கும், அவனை கூப்பிட்டு இங்கே விருந்து வைக்கிறது அப்படி இப்படின்றதுல பெருசாக என்ன இருக்க போகுது. அந்த மாதிரி இவர் பண்ணுறது வந்துட்டு இதே தான் நம்பர் 7னாலே அந்த ஒரு இது இருக்கும் போல், இந்த குணம்ன்றது அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் போல். ஏன்னா நம்ம தலை தோனியும் பார்த்தீங்கன்னா, எம்எஸ் தோனியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஹோட்டலில் தான் சாட்சியை பார்த்துருப்பாரு. அந்த சாட்சி அவங்கள பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு கண்டதும் காதல், அவங்களும் ஒரு சாதாரண பெண், இவரும் ஒரு வளர்ந்துட்டு இருக்க விளையாட்டு வீரர், கிரிக்கெட் வீரர் அப்படின்றப்போ காதல் திருமணம்னு இப்போ அவங்களும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. அதனால தான் கிரிக்கெட்டில் எனக்கு தோனியை பிடிக்கும். ஃபுட்பால்னால் என்னன்னு தெரியுமோ தெரியாது, அந்த குணத்துக்காக வந்துட்டு ரொனால்டோவும் பிடிக்கும். அதே மாதிரி அவரோட அந்த ஸ்பிரிட், அவரோட அந்த அந்த விளையாட்டு மீது உள்ள ஒரு பற்று, ஆர்வம், அதுக்கு அவருக்கு பண்ணுற மெனக்கெடல், அர்ப்பணிப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உயிரை கொடுத்து ஆடுவாப்புல மனுஷன். என்ன இந்த வேர்ல்டு கப்புக்கு ஜெயிச்சிருந்தாருன்னா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் வந்துட்டு எல்லா பசங்களுக்கும் இப்போ அப்படி இப்படின்னு இந்த படத்தில் வர மாதிரி சொல்லியிருப்போம். இந்த மாதிரி யாமினி மாதிரி பொண்ணு வேணும், மயக்க மன்னல, 7G ரெயின்போ காலனியில் வர சோனியா அகர்வால் மாதிரி வேணும், சப்போர்ட்டிங்காக இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். இவங்க தான் இந்த ரியல் லைஃப் யாமினி. அப்புறம் அந்த
சோனியா அகர்வால், சௌந்தர்யா இன்ப காலனி எல்லாம் இவங்க தான். அது வருஷத்துல இது பண்ணி கல்யாணம் ஆகாமலே பிள்ளை பெற்றும் இது பண்ணியும், ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு அந்த அன்பு வந்துட்டு 10 வருஷம் இன்னும் அப்படியே இருந்து திருப்பி கல்யாணம் பண்ணுறாங்க பாருங்க. யோசிக்கும் போதே ஒரு மாதிரி பூரிப்பாக இருக்கு. பார்ப்போம், எல்லாருக்கும் நம்ம பசங்களுக்கு இப்படி அமையும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். இதை குறித்த உங்கள் கருத்துக்களை வந்து கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.